துதிக்கிறோம். திருவாசனபதியே நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவிக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவனுள்ளவரே நன்றியோடு துதிக்கிறோம். மரணத்தை ஜெயித்த தேவகுமாரனாகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் ரட்சித்து ஆசீர்வதித்து எங்களை எல்லா நிலையிலும் ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களாக மாற்றுகிற அனந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. தகப்பனே, நீர் ராஜாதி ராஜா, நீர் தேவாதி தேவனாய் இருந்து எங்களை ஆண்டு நடத்துகிற அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவாதிபதியாகிய உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எந்த துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மகிமையுள்ள உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இரட்சகராகி எங்கள் தெய்வத்தை ஆராதிப்பதும் இரட்சகராகி எங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உன்னதமான கிருபையாக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மாறிடாத எங்கள் நேசரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவாதிபதியாகிய எங்கள் இரட்சகரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, திருவாசனபதியே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்னாலும் எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை கைவிடாதவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீறுதல்களை, எங்கள் குறைகளை, எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிற உடைய அநாதி கிருபையை நினைத்து நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையின் பிதாவானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீறுதல்களை எல்லாம் மன்னித்து எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் மாற்றங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் ஜீவாதிபதியாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்கள் மீது தயவு வைத்து எங்களை எல்லா இடங்களிலேயும் காண்டாமிருக கொம்பை போல எங்களை நிறுத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீதிபரராய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே,
வல்லமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் தேவனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய உன்னதமான கிருபையை நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நம் நடுவிலே நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வணங்கி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவன் நம் மத்தியிலே இடைபடும்படியாக விரும்புகிறார். நேற்றைய தினத்து வரைக்கும் நாம் தினந்தோறும் சிந்தித்து வந்த வார்த்தைகளிலே பற்றி கொண்டிரு என்று நாம் முடித்தோம். அந்த வசனத்தை திரும்பவும் உங்களுக்காய் வாசிக்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சில நாட்கள் நாம் சிந்தித்தோம். நம்பிக்கை என்கிற தலைப்பிலே சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். முடிவு அல்லது முடிவு பரியந்தம் என்கிற தலைப்பிலே அநேக நாட்கள் நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். உறுதி என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்தோம். பற்றி கொண்டிரு அல்லது பற்றிக்கொள் என்ற தலைப்பிலே நேற்றைய வரைக்கும் நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சிந்திக்க போகிறோம். கிறிஸ்துவினிடத்தில் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது, கிறிஸ்துவினிடத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேதம் நம்மை அழைக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. அப்படி இருந்தும் என்று சொல்லுகிறது. அப்படி இருந்தும் என்றால் 15வது வசனத்தை படிக்கும்போதுதான் நமக்கு விளங்கும். 13வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். கிறிஸ்துவினிடத்திலே இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பூரணமாய் பெருகிற்று. நான் துன்பப்படுத்துகிறவனும் கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறவனுமாய் இருந்ததினாலே ஆண்டவர் என்னை மன்னித்து ரட்சித்து ஏற்றுக்கொண்டு அவர் கிருபையை எனக்குள் அனுப்பி விசுவாசத்தோடு என்னிடத்தில் அன்பு பரிபூர்ணமாய் பெருகும்படி செய்தார் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 15வது வசனத்திலே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது.
அவர்களில் பிரதான பாவி நான் என்று பவுல் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இதை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் நாம் அன்பு கூறும்படிக்கு கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். தெளிவாக திஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆகவே கிறிஸ்துவினிடத்திலே நம்மை சேர்க்கிறதற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அடுத்து வேதம் சொல்லுகிறது, லூக்கா 9:56 மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். மனுஷர்களை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திலே வந்தார். மார்க் 10:45 சொல்லுகிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். கிறிஸ்துவினிடத்திலே நாம் சேருவதற்கு முக்கிய காரணம் இங்க வேதம் சொல்லுகிறது, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்த இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீட்கும் பொருளாக நம்ம எல்லாரையும் ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்பது தெரியும். அதே சமயத்தில் வந்தேன், எதற்காக வந்தேன்னு ஆவியானவர் சொல்றார். அங்கே சொல்லுகிற காரியம், பிரியமானவர்களே, நான் எதற்காக வந்தேன் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் வந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நமக்கு தெளிவாக வைத்திருக்கிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி மியூட்டில் போடுங்க, நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவன் நம் நடுவிலே நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக வந்திருக்கிறார். அவர் கிருபை உள்ளவராக வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இங்கு அழகாய் சொல்லுகிறார், பாவியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நோக்கம் பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மத்தேயு 10:34 சொல்லுகிறது, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்று சொல்லுகிறது. இந்த பட்டயம் 2 காரியங்களை குறிக்கிறது. ஒன்று, மக்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கிற தேவனுடைய மகிமையான வார்த்தைகளை, வசனங்களை குறிக்கிறது. 2வது, மெய்யான மக்கள் நடுவில் இருக்கிற சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் முறியடிக்கிறதற்காக அனுப்பப்பட்ட பட்டயமாக இயேசு வந்தார். மார்க் 1:38 இப்படிதான் சொல்லுகிறது. அதற்கு ஸ்தோத்திரம். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமா, ஆதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள் என்று
எதற்காகவே புறப்பட்டு வந்தேன், பிரசங்கம் பண்ணவே, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கவே புறப்பட்டு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மார்க் 2:17 படிச்சீங்கன்னா, இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். லூக்கா 12:59 சொல்லுகிறார், நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரிவினையை உண்டாக்கவே வந்தேன் என்று தெளிவாக ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறது. மாமிக்கு விரோதமாக மருமகளையும், மருமகளுக்கு விரோத மாமியையோ, இப்படி ஆண்டவர் ஒருவருக்கு எதிராக ஒருவரை பிரிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கிறிஸ்து பூமியிலே நம்மை பிரித்தெடுத்து அவருக்கு மகிமையான சாட்சிகளாக நிறுத்தும்படி தேவன் நம்மை இந்த உலகத்தில் பிரித்தெடுத்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காலை வேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ காரியங்களை நமக்காக சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியாகும் என்று நிறைய காரியங்களை சொல்றார். பிரிவினை என்பது எல்லா விதமான காரியங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து அவரோடு இணைத்து கொள்ளும்படி வந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் அப்படிதான், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மற்றவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, பிரிவினையோடு தான் இருப்பாங்க, ஆனாலும் சேர்ந்து தான் வாழ்வாங்க. இதுதான் ரொம்ப அருமையான ஒரு பியூட்டி. ஆகவே அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்றார், நானும் அவரை அறியாதிருந்தேன், அவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானசானம் கொடுக்க வந்தேன் என்று ஞானசானம் பாப்டிஸ்ட் ஜான் சொல்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்க இந்த பூமியிலே வந்தார் என்பது தெளிவாகிறது. ஆகவே இந்த கிறிஸ்துவின் இடத்திலே நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் இடத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும்போது கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் 1 தீமோத்தேயு 1:16 சொல்றார், அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்று. அப்படி என்றால் கிறிஸ்துவின் இடத்துல நமக்கு இரக்கம் இருக்கிறது, கிறிஸ்துவின் இடத்துல நமக்கு தயவு இருக்கிறது. ஆகவே இந்த கிறிஸ்துவின் இடத்துல வந்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை, கிறிஸ்துவின் இடத்துல வந்தவர்கள் ஒருவரும் கைவிடப்பட்டதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது முதலாவது. இரண்டாவதாக பிலிப்பியர் 1:29 நாம் வாசிக்கும் போது, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில்
விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, பாடுபடுவதற்கோ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாடுபடுகிறது ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். பாடுபட்டால் நாம் அவரோட பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாடு அனுபவிக்கிற அந்த அனுபவம், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாடுபடுகிறவர்கள் யாரும் கைவிடப்படுகிறதில்லை. பாடுபட்டு பிரயாசப்பட்டு கிறிஸ்துவுக்காக வாழ நினைக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் எவ்வளவேனும் இந்த பாடுகள் நிமித்தமாக, உபத்திரவங்கள் நிமித்தமாக அவர்கள் பின்வாங்கவே மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த சுவிசேஷத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், கிறிஸ்துவினிடத்தில் பாடுபடுவதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அப்படி என்றால் கிறிஸ்துவுக்காக நாமும் பாடு அனுபவிப்பது ஒரு மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருக்கிறபடியினால் இந்த காலை வேளையில் நம்முடைய பாடுகள் ஒன்றுமே இல்லை. இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் சில பாடுகளையும் அனுபவிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக அநேக பாடுகள். முன்ன நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் கெட்ட வார்த்தை போட்டு பேசினா நாமும் கெட்ட வார்த்தை போட்டு பேசுவோம், இறங்கி கூட அடிச்சிடுவோம். ஆனால் இன்னைக்கு அவங்க கெட்ட வார்த்தை பேசினாலும் சகித்து கொண்டிருக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம், கிறிஸ்து. ஆகவே இந்த கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிற, கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறபடியினால் கிறிஸ்து துக்கப்படாதபடிக்கு நாம் எந்த இடங்களிலேயும் யாரையும் எதிர்த்து செயல்படாமல் நாம் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டு வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டு. ஆகவே இந்த கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று ரோமர் 8:18 சொல்லுகிறார். எடுத்திருந்தீங்கன்னா வாசிங்க, ரோமர் 8:18. யாராவது இருக்கிறீங்களா லைன்ல? வாசி. ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென். இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இக்காலத்தில் வருகிற பாடுகள் இனி வரப்போகிற மகிமையான காரியங்களுக்கு ஒப்பாக்கவே முடியாது. பாடுகளை நாம் சகிக்க சகிக்க கிறிஸ்துவினிடத்தில் நமக்கு எல்லா விதமான காரியங்கள் உண்டாகும். அதே ரோமர் 17வது வசனத்தை வாசிப்போமானால், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் அவருக்கு நாம் சுதந்திரராமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. அப்போ கிறிஸ்துவுக்கு நாம் பிள்ளைகளாய் இருந்தால் பிதாவாகிய தேவனுக்கு சுதந்திரலாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியா. நிறைய பேர் பாடுபட மனசே இல்லை. எங்கே போனாலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு மனசு இல்லாமல் லேசான வேலையப்பா. நான் சொல்கிறேன், உழைக்கிறதற்கு கர்த்தர் பலன் தருகிறார். பாடுபடணும். சும்மா யாரும் அப்படியே எல்லாத்தையும் வாரி கொடுத்துட மாட்டேன். உழைக்கணும். ஒரு மனுஷன் உயரணும் அப்படின்னா கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உழைக்கணும். உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் நம்மை எல்லா பாடுகளுக்கு தகுந்த பலனை நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக எபேசியர் 6:24 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்பும் அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவினிடத்தில் யாரெல்லாம் அன்பு கூர்ந்து அழியாத அன்புடனே, இந்த உலகத்தில் எல்லா அன்பும் அழிந்து போகும். இந்த உலகத்தில் அழியாத ஒரே ஒரு அன்பு கிறிஸ்துவின் அன்பு. மனிதருடைய அன்பு எல்லாம் போயிடும். இந்த உலகத்திலேயும் கிறிஸ்துவின் அன்பு நமக்கு இருக்கிறது. நித்தியத்திலேயும் கிறிஸ்துவுடனே கூட இருப்பதற்கு அந்த அன்பு மாறாததாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருக்கிறது. ஆமென். நான்காவதாக கலாத்தியர் 3:24 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாதியாயிருந்தது. உபாதியாயிருந்தது என்றால் டீச்சிங். ஆகவே நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணம், புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணம் கிருபையின் பிரமாணம், விசுவாச பிரமாணம். நியாய பிரமாணம் என்கிற திரைசீலையை இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழித்து விட்டு. ஆகவே நமக்கு நியாய பிரமாணம் அல்ல, விசுவாசம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நாம் பலன் அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்பிக்கையினாலே சகலத்தையும் ஜெயிக்க திராணி உள்ளவர்களாயிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆகவே இந்த கிறிஸ்துவின் அன்பை, இந்த நியாய பிரமாணத்தை அல்ல, கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணம். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த பிரமாணம், அந்த கற்பனைகள், முதலாம் கற்பனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவினிடத்தில்
நம்மை வழி நடத்துகிற விசுவாச பாதையில வழி நடத்துகிற உபாதியாக உபதேசங்கள் நமக்கு இருக்கு. இந்த உபதேசங்கள் நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, 5வதாக 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனான், அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரிடத்தில் அன்பு கூறாவிட்டால் நாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவினிடத்தில் நாம் இத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை அருள்வாராக. நாம் கொஞ்சம் நிறைய ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறதுனால நான் சுருக்கமாக செய்தியை முடிக்கிறேன். நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் நம் தேசத்தில், தமிழ்நாட்டிலே எலெக்ஷன், கேரளாவிலே எலெக்ஷன், 5-6 இடங்களில் எலெக்ஷன். எப்பொழுதுமே பிரச்சாரத்துக்கு 3 வாரங்கள் 4 வாரங்கள் டைம் தருவாங்க. இந்த முறை 12 நாள் மாத்திரம்தான் இந்த தேர்தல் ஆணையம் பிரச்சாரத்துக்கு இடம் கொடுத்திருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் தெரியல. ஆகவே நாம் ஜெபிக்க கடனாளாக இருக்கிறோம். கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிருபை நம் அனைவரோடு இருப்பதாக.